நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்கு மேலே நாங்கள் வர கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க கலர் வந்து வயலட் கலர். அதை பேட்ச் பண்ணி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்குக்கு எந்த அளவுக்கு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதாவது அப்ராக்சிமேட்டாக நம்ம இடுப்பினுடைய உயரம், அதே மாதிரி நம்ம ஷோல்டருடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி அகலம் வர அளவுக்கு அகலம் உள்ள ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் அந்த நெக்கோட எப்போவுமே யூஸ்வலாக நம்ம மார்க் பண்ணுற நெக்கோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உயரத்துக்கு வர்ற கீழே எந்த அளவுக்கு நம்ம பேட்ச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதை வந்து நீங்கள் எப்படி லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸில் தான் வந்து நம்ம நெக்குடைய அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மெயின் கிளாத்லேயோ இல்லை இந்த லைனிங் கிளாத்லேயோ நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறதில்ல. அதனால் கேன்வாஸில் வந்து நம்ம லைனிங்கில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோமோ அந்த மார்க் பண்ணுறது, ஸ்கொயர் போடுறது எல்லாமே நம்ம இப்போது கேன்வாஸில் போட்டிருக்கோம். அந்த நெக்கோட ஷேப்பு வந்து எவ்வளோ திக்னஸ் வருது அந்த அகலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த ஷேப்பு வந்து அப்படியே வந்து கேன்வாஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு 3/4 இன்ச்சு கேன்வாஸை நெக்கோட அளவுக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பேட்ச் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ மேலே நம்ம கட் பண்ணுறது வந்து வயலட் கலர் கிளாத்தில் அயன் பண்ணி நம்ம உள்பக்கமாக வச்சு மேலே திருப்ப போகிறோம். நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பும் நெக்கோட அகலம் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த அகலமும் அந்த ஷேப்பும் மாறாத மாதிரி கரெக்டாக அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நெக்கோடைய நம்ம 2.25 அகலம் எடுத்திருந்தோம்னா கேன்வாஸுக்கு வந்து 3 இன்ச்சு வைப்போம். இது எல்லா இதுலேயுமே நான் சொல்கிறது தான். ஏன்னா கேன்வாஸ்னால் அதை ஒட்டி தான் நம்ம தையல் போட போகிறோம். அதனால் அந்த ஸ்டிச்சிங்க்காக விடுற அந்த 1/4 இன்ச்சு அலவன்ஸ் வந்து நம்ம இதுக்கு விட தேவையில்லை. அதனால் நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுறதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம இதை மார்க் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக இது இந்த ஷேப்பில் தான் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் அதை பின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உயரம்லாம் கரெக்டாக வருதா, கீழே மடிப்புக்கு கீழ் பக்கம் எச்சா வருதா அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி கீழே ரொம்ப இறக்கமாக வருது அப்படின்னா அந்த உயரத்தை வந்து மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலிருந்து கட் பண்ணி எடுத்த அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க கேன்வாஸில் அந்த ஷேப் அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம உள்பக்கம் என்ன டிசைன் வருதோ அதை வந்து 2 பெட்டல் மாதிரி வரும். அந்த 2 இதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவு தான் நம்ம வந்து உள்ளே வந்து கேன்வாஸ் பேட்ச் பண்ணணும். ஆனால் பேட்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸஸாக வந்து கேன்வாஸ் தேவைப்படும். அதனால் இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சு அவுட்டரில் எப்பவும் போல் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து நம்ம அளவு அதிகப்படுத்த தேவையில்லை. அவுட்டரில் மட்டும்தான் நமக்கு ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸஸாக தேவைப்படும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடு இதிலேருந்து கேன்வாஸ் தனித்தனியாக தான் நம்ம வெட்ட போகிறோம். அதனால் அந்த பேஸ்ட் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் லெஃப்ட் 2 பக்கம் கரெக்டாக நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வந்து ஒரே பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் அதை கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன். கீழே மட்டும்தான் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் 2 கட் பண்ணிட்டோம். ஈவனாக ஒரே அளவு தான் நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு வச்சு தைக்கும் போதும் அந்த 2 ஒரே அளவாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அந்த ஒரு உள்ளே மட்டும் ஒரு கான்ட்ராஸ்ட் வேறு ஒரு கலர் வைக்கிறதுக்காக ஒரு பீஸ் இருக்குது. அதுக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸஸாக மேல் பக்கம் வந்து அதே அளவு தான், அதை நம்ம வந்து அதிகமாக விட தேவையில்லை. சுற்றி சைடும் கீழ்ப்பக்கவும் மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருக்க எல்லாமே வந்து நம்ம வந்து தனித்தனியான ஒரு கலரில் வந்து, அதாவது கான்ட்ராஸ்ட்டாக எப்படி வருமோ அந்த கலரில் அயன் பண்ணி தான் நம்ம இதில் பைப்பிங் வச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் கிளாத்தில் தான் நான் வந்து 2 பீஸுமே, அதாவது ஃபஸ்ட்டு வைக்கிற அந்த அவுட்லைனுமே அந்த உள்ள தனித்தனியாக எடுத்த 2 பெட்டலுமே வந்து நம்ம வயலட் கலர் கிளாத்தில் அயன் பண்ணியிருக்கோம். அந்த சென்டரில் வர்றது மட்டும் சாரீக்கு வர ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் அந்த பார்டரில் வச்சு அயன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேக் எப்பவும் போல் நம்ம மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்லைன் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மடித்து அயன் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா லாங் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ அந்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்தால் தான் பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். அந்த பேட்ச் ஒர்க்குக்கான அந்த லுக்குமே அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வந்தால் தான் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா அந்த கேன்வாஸோடைய மேல் பக்கம் வந்து கிளாத்து விட்டுருக்கேன். மற்ற சைடெல்லாமே கேன்வாஸை ஒட்டி நம்ம கட்டிங் பண்ணி அதை எடுத்தாச்சு. இப்போ அதே அளவுக்கு உள்ளே இன்னொரு கிளாத் வச்சு அடித்து நம்ம திருப்பணும். அதுக்காக நீங்கள் அது கிளாத் வந்து லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மெயின் கிளாத்லேயே எக்ஸஸாக கிளாத் இருந்தாலும் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் சைடு கிளாத் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து வெளிப்பக்கமாக தெரியும், அது ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு கிளாத்தை கொடுத்து தான் திருப்பி ஆகணும். அதுக்காக நீங்கள் தேவையான மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வயலட்டாக இருக்குது. மேலே நம்ம பண்ணுற அந்த எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்க அந்த லாங் நெக்குமே வந்து வயலட் கலராக இருக்குது. இதை வந்து நம்ம பிரித்து காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 3ஆவதாக வந்து ஒரு கோல்டு கலர் உள்ள பைப்பிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 கலரையுமே வந்து அந்த நெக்கோடைய அந்த ஷேப்பை பிரித்து காட்டும். அதனால் நம்ம கோல்டு கலரில் வந்து பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுற்றியுமே வந்து தையல் போட்டுட்டு எக்ஸஸாக, ஏன்னா நம்ம இது கேன்வாஸை ஒட்டி எல்லாமே கட் பண்ணிட்டோம். அதனால் அதே அளவுக்கு நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி எங்கெங்கெல்லாம் பைப்பிங் வைக்க முடியுமோ அந்த இடமெல்லாம் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து நெக்குடைய அவுட்லைன் இது, அந்த சென்டர் வந்து மாறக்கூடாது, ஷோல்டரோடைய அகலமும் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது. எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுட்டு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. எப்போவுமே சிங்கிள் ஸ்டிச்சோடு விடாதீங்க. டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா திக்னஸும் சேஃப்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் சிசர் கட் போட்டு நீங்கள் மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. நல்லா இதை பாருங்கள், ஸ்டிச் பண்ணினது வந்து லைனிங் கிளாத் பக்கம் வச்சு தையல் போட்டிருக்கு. நீங்கள் அதை அப்படியே வந்து மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ அதை வயலட் கலர் த்ரெட்டு போட்டு நீங்கள் மேல் பக்கமாக வந்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இல்லை அயன் பண்ணி ஏதோ ஒரு நல்லா அந்த க்ரஷ் எல்லாம் இல்லாத, சுருக்கு எதுவுமே இல்லாத நல்லா நீட்டாக வச்சு நீங்கள் அவுட்டரில் வந்து தையல் போட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஹீட் வச்சு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால் உங்களுக்கு எப்படி நகத்திலே ப்ரெஸ் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம், கடைசியாக அயன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அயன் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து அந்த கார்னரில் நீடில் அளவுக்கு வயலட் கலர் த்ரெட்டு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
அந்த கார்னர் சென்டர் கார்னர் வந்து தான் உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா நீட்டாக அதே மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேட்சிங் த்ரெட்டு போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ த்ரெட்டு வேணும் அந்த பைப்பிங்க்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து வெளிப்பக்கம் வந்து விசிபிளாக தெரியும். ஏன்னா நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி இதில் பைப்பிங் வைக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக மேட்சிங்காக வராது. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அதனால் அது ஈவனாக இல்லாமல் போயிடும். அதனால் இது மேல் பக்கம் தெரியறனால நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணும்போது பிசுறு இல்லாமல் கரெக்டாக அதை வந்து மடித்து நீங்கள் ஒன் சைடு மடித்து ஒன் சைடு வந்து பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூஸ்வலாக எப்பவும் போல் பைப்பிங் வச்சு நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் வந்து எப்போவுமே நீங்கள் சிங்கிள் கைடு போட்டு வைங்க. அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஸ் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்ம பார் நீடில் பார் வர இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஹோலில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அந்த கைடை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அந்த சைடில் மேலே இருக்க ஹோலில் பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஒரு ஸ்க்ரூ தெரியும். அதை வந்து நீங்கள் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க அந்த பைப்பிங் த்ரெட்டோட கைடை வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். அப்போது வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிடுங்க. அப்புறம் யூஸ்வலாக நீங்கள் பைப்பிங் எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கைடு நார்மல் கைடு நீங்கள் போடும்போது அதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த நீடில் கரெக்டாக அந்த ஹோலில் இறங்குற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம வந்து இந்த பைப்பிங் வைக்கிறதுக்காக பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும், டைட்டாக பைப்பிங் வரும். அதனால் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் அது மறுபடியும் ஒரு வீடியோ போடும்போது அது கரெக்டாக எப்படி அதை லூஸ் பண்ணுறோம் டைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் அது எப்படி என்னங்கிறத பண்ணி காட்டுறோம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் பீஸ் இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஷேப்புக்குமே வந்து அந்த பைப்பிங்கை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி வைக்கலாம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பைப்பிங்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸாக வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம். ஆனால் கிராஸ் பீஸில் பைப்பிங் வச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டுக்கு கூட வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, அது ஃபினிஷிங் நல்லா தான் வரும். ஆனால் அந்த கிராஸாக இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஸ்ட்ரைட் பீஸை வச்சோம்னா சுருக்கு வரும். அது ஒன்று, அதை அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து வைக்க சொல்கிறோம். இப்போ கரெக்டாக அந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறத வச்சு செக் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து 2 சைடுமே லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தனித்தனியாக இருக்கிறனால உங்களால் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் மேலே வச்சு அந்த நெக்கை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ட்ரா பண்ணிவிட்டு அந்தந்த பொசிஷனில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து மெயினான நெக்கில் வந்து அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் அதை கிழிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு கீழே பேலன்ஸ் இல்லாமல் வைக்கிறது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு மெயினாக வர நெக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை வந்து கிழிச்சு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவு எல்லாமே கரெக்டாக வரும். ஏன்னா அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பீஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் வர்ற பீஸில் வந்து அந்த வயலட் கலர், ஏன்னா ஃபஸ்ட்டு போடுற தையல் அதுதான். ஏன்னா அவுட்டரில் போட்டுட்டிங்கன்னா உள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க பீஸுக்கு வந்து நீங்கள் தையல் ஈவனாக வச்சு ஒரே டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கோங்க. கீழே சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வந்து கரெக்டாக வரணும். உள்ளே வர எக்ஸஸாக இருக்க மல்டி ஸ்டிச் போடுறனால உள்ளே வர எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அதை வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட உயரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பும் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஷேப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு சைடு ஒரு அளவாகவும் ஆப்போசிட் சைடு ஒரு அளவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த அளவு வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதுவுமே வந்து பைப்பிங்கை ஒட்டி தையல் வரனால நீங்கள் சிங்கிள் கைடுலேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வரும் உங்களுக்கு தையல். நீங்கள் அதே மாதிரி கைடு மாற்றும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் மறக்காமல் கரெக்டாக மாற்றிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட், அதாவது ரெண்டு சைடுமே, அதாவது பேக் வந்து ஒரே ஃபோல்டிங் தான். அந்த ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே கரெக்டாக வர்ற மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இடுப்பு அந்த செஸ்ட் ரவுண்டு, அதாவது நீங்கள் அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவும் கரெக்டாக வரும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து செஸ்ட் ரவுண்டில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். பேட்ச் ஒர்க் பண்ணால் டைட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணி தான் உள்ளே வந்து நம்ம பேட்ச் பண்ணோம். அந்தளவுக்கு அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நீங்கள் பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்கும் அகலமாக இருந்தால் தான் பேட்ச் ஒர்க் நல்லாயிருக்கும். ரொம்ப க்ளோஸ் நெக்கில் வச்சா நல்லா இருக்காது. தேங்க்யூ வீவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.